சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இதை கேட்கும் போதே நமக்கு புல்லரிக்கிறது தானே. இதை சொன்னவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இது உண்மைதான். இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு தன் வாழ்க்கையையே ஒரு சரித்திரமாக மாற்றி வாழ்ந்து மறைந்தவர்தான் முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தையுமான டாக்டர் ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்கிற ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் தென்கோடி பகுதிகளில் ஒன்றான ராமேஸ்வரத்தில் பிறந்து அணு விஞ்ஞானியாகவும் நாட்டின் முதல் குடிமகனாகவும் உலக நாடுகளில் தடம் பதித்தவர் அப்துல் கலாம். இவருக்கு முன்பும் இவரது மறைவுக்கு பிறகும் கூட இப்படி ஒருவரை இதுவரை நாம் சந்திக்கவில்லை. விண்வெளி துறையில் சாதிக்க முயன்று இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் இந்தியா சாதனை மகுடத்தை ஏற்க வேண்டும் என்றால் அதற்கு இளைஞர் சக்திதான் ஒரே வழி என்று உணர்ந்து இளைஞர் பட்டாளத்தை நல்வழிப்படுத்த தன்மையப்படுத்திய தன்னிகரில்லா தலைமை அவர். மாணவர் பருவத்திலேயே நல்ல கருத்துக்களை விதைத்தால்தான் மகத்தான மாணவர் சக்தியை நாட்டின் நலனுக்கு பயன்படுத்த முடியும் என்றுணர்ந்த சிந்தனையாளர். தாம் எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் ஒருபோதும் தலைக்கணத்துக்கு இடம் கொடுத்ததில்லை. ஒருவரையும் ஆணவத்தோடும் அணுகியதில்லை. இவையெல்லாம் தான் ஏபிஜேவின் இறுதி யாத்திரையின் போது இந்த உலகையே கண்ணீர் சிந்த வைத்தது. இவரது மரணம் அளவுக்கு இந்திய குடியரசுத் தலைவர்கள் எவரது மரணமும் மாணவர்களை பாதிக்கவில்லை. ஆகையால் தான் இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளே திரண்டு வந்து இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது. பிரதமர் தொடங்கி மாநில முதலமைச்சர்கள் என அரசியல் தலைவர்கள் அணிவகுத்து வந்து அஞ்சலி செலுத்தினர். வீதி வீதியாக